வரலட்சுமி விரதம் ஏன் இருக்கிறோம் என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியை வரவேற்கிற நாள். இந்த நாள் ஆகஸ்ட் மாதம், அதாவது ஆடி 23ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வந்திருக்கு. நம்ம நாள் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேலே என்ன பண்ணணும்னா வரலட்சுமியை, தாயார் மகாலட்சுமியை வீட்டுக்கு வரவழைக்கணும். இது ஒரு இந்து முறைப்படியுடைய சடங்கு. மகாலட்சுமியை எப்படி வரவேற்கணும் அப்படின்னா, முதல்ல ஒரு கலசம், வெள்ளி இல்லை வெங்கலத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி சொம்ப மஞ்சள் குங்குமம் விடணும். அதுக்கப்புறம் உள்ள பச்சரிசி, எலுமிச்சம்பழம், காதோல கருமணி, வாசனைக்கு ஏலக்காய், இப்படி மங்கள பொருட்களை எல்லாம் போடணும். முடிஞ்சால் தங்க காசு இல்லைன்னா வெள்ளி காசு போடலாம். அது ரெண்டும் இல்லைன்னா பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற காசு எடுத்து போட்டுக்கலாம். 5 ரூபா நாணயம், 10 ரூபா நாணயம். அது மேலே மாவிளையை வச்சு, அது மேலே தேங்காவை நல்லா கழுவி மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் வச்சு வைக்கணும். இதுக்கு பூஜை பண்ணணும். ஒவ்வொரு வீட்லேயும் அம்மன் முகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெள்ளியிலையோ வெங்கலத்துலேயோ இருந்தால் அந்த அம்மன் முகத்தை அந்த தேங்காயில் வச்சு அதை பச்சரிசி போட்டு ஒரு வெங்கலத்தட்டில் வச்சு கோலம் போடணும். முதல்ல சுத்தம் பண்ணி அந்த இடத்த கோலம் போட்டு, அந்த கோலம் போட்டு அம்மனை வீட்டுக்கு வரவழைக்கணும். வரவழைச்சி வச்சுட்டு மறுநாள் காலையில், வரலட்சுமி 8ஆம் தேதி காலையில் நல்ல சரியான நேரம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7:20 வரை. ஏன்னா காலையில் 6 மணிலேருந்து 7 மணி வரணும் சுக்கரஹோரை. கௌரி பஞ்சாயத்துப்படி பார்த்தீங்கன்னா லாபஸ்தானம். இந்த ரெண்டும் கூடியிருக்கிற ஒரு வேளை காலையில் வந்துடுது. அப்போ அதிகாலையிலேயே அம்மனை வழிபடுறது ரொம்ப உத்தமம். இப்போ அம்மனுக்கு அலங்காரம் என்ன பண்ணணும்? பட்டு புடவை இல்லைன்னா உங்களுக்கு வசதிக்கு இருக்கிற ஒரு புடவையை அம்மனுக்கு அந்த கலசத்தை சுற்றி அப்படி புடவை கட்டி விடணும். அப்புறம் மலர் அலங்காரம், வீட்டில் நகைகள் ஏதாவது இருந்தால் அதையும் போடலாம். அம்மனை அப்படி அலங்காரப்படுத்தி அப்படி சந்தோஷப்படுத்தணும். அந்த அலங்காரம் பார்க்கும்போது நமக்கே அப்படி அம்மன் வீட்டில் அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கணும். மகாலட்சுமி வீட்டில் இருக்காடா, பாடுறா உன் முன்னாடியே அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வாய்ப்பு நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, எப்பயுமே விநாயகர் வழிபாடு முக்கியம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் நம்ம விநாயகரை தான் வழிபடணும். சரி, விநாயகருக்கு என்ன பண்ணணும்? மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கணும். அவருக்கு பூ அலங்காரம் இதெல்லாம் செஞ்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அவருக்கு பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் விளக்குகள் ஏற்றணும். நெய் விளக்கு ஏற்றுறது ரொம்ப உத்தமம். தாமரை திரி இருந்தால் சரி, இல்லைன்னா பஞ்சித்திரி. நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை, உங்கள் சௌரியம். அப்படி விளக்குகள்லாம் ஏற்றிட்டு சுவாமிக்கு என்ன பண்ணணும்? தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு, காதோல கருமணி, தாலிச்சரடு இருந்தால் தாலிச்சரடு, மல்லிகைப்பூ, வாசனை உள்ள பூ தான் வைக்கணும். வாசனை இல்லாத பூவெல்லாம் இப்போ நிறையா வருது, அதை வைக்காதீங்க, பிரயோஜனம் இல்லை. இப்படி வாசனை உள்ள பூவு, தேங்காய், பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் வச்சு சுவாமிக்கு என்ன பண்ணணும்? முறைப்படி பூஜை பண்ணணும். ஸ்லோகங்கள் சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்ச மகாலட்சுமி ஸ்லோகங்கள் எது இருந்தாலும் சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இவங்க பாடியிருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி பாடல்கள்லாம் நீங்கள் பாடலாம். அந்த அந்த மகாலட்சுமி ஸ்லோகங்களை கேளுங்க. மகாலட்சுமி சி வித்மஹி வித்னு பத்னி சி தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். அடுத்து சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. இது போன்று மகாலட்சுமி அஷ்டோத்திரமும் சொல்லலாம், மகாலட்சுமி போற்றி சொல்லலாம், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லலாம். அவங்கவுங்களுக்கு எது எது முடியுமோ அந்த ஸ்லோகங்களை சொல்லி பூஜை செய்ய. கேட்டுட்டீங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஒரு வாய்ப்பு இந்து சாஸ்திரத்தில் தான் இருக்கு. சுவாமியே வீட்டுக்கு வா வா என்று அழைக்கும் பக்குவம். வா தாயே மகாலட்சுமி. ஏன் அழைக்கிறோம்? நம்ம வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும், திருமணம் நடக்கணும், குழந்தை பிறக்கணும், செல்வ செழிப்போடு இருக்கணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். இதுதானே நம்ம எதிர்பார்ப்பு. ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கைக்கு பெண்களுக்கு தேவை இதுதானே. நல்ல கணவன், நல்ல ஆரோக்கியம், சந்தோஷமான வாழ்க்கை, குழந்தைகள் நல்லா படிக்கணும், பிள்ளைகளுக்கு நல்லா கல்யாணம் ஆகணும், பேரம்பேத்தி நல்லா இருக்கணும். இதை எதிர்பார்த்து தான் நம்ம வாழ்நாள் முழுதும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதற்காகத்தான் இந்த பூஜை. இதை எளிமையாக செய்யலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் எலுமிச்சம் சாதம், கொழுக்கட்டை, வடை,
இப்படி இட்லி, பச்சரிசியில் செய்யணும் இட்லி, இதெல்லாம் வச்சு நீங்கள் பூஜை பண்ணி அப்புறம் முக்கியமாக கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறு வந்து ரொம்ப முக்கியம். 9 முடிச்சு போட்டு மஞ்சளில் தடவி, அது பெண்களுக்கு குறிப்பாக மனைவிக்கு கணவன் கட்டி விடுறது ரொம்ப உத்தமம். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மூத்த சுமங்கலிகள் தாயாராக இருக்கலாம், இந்த கயிறு கணவனும் கட்டிக்கணும், பிள்ளைகளுக்கும் கட்டி விடணும். அம்பாளுக்கும் ஒரு கயிறு எடுத்து வைக்கணும். இப்படி வச்சு பூஜை பண்ணி நீங்கள் பஞ்ச தீபம் ஏற்றுவாங்க. உங்கள் இதில் பஞ்ச தீபம் இருந்தால் பஞ்ச தீபம் ஏற்றுங்க. சாம்பிராணி புகை போட்டு நல்லா தீபாரதனையெல்லாம் காட்டிட்டு சுவாமியை இது நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய நித்திய வேலைகளை பார்க்கலாம். இந்த மாதிரி வாய்ப்பு நம்ம இந்து கலாச்சாரத்தில் மட்டும்தான் இருக்குது. அதனால் குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தேவை மகாலட்சுமியை அழைக்கிறது. இந்த நாள் தான் வரலட்சுமி விரதம்ன்றாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் இருக்குது. ஆடி மாதத்தில் தான் உங்களுக்கு சூரியன் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி போகிறார். தட்சிணாயன காலம், அம்மனுக்குரிய காலம். இந்த காலத்தில் ஆடி 18ஆம் பெருக்கு வருது. இப்படி ஒவ்வொரு சுபிட்சமான காரியங்களுக்கான காலகட்டங்கள் வருது. வழிபாட்டுக்குரிய மாதம். அதனால் ஆடி மாதம் வர வரலட்சுமி விரதத்தை கண்டிப்பாக வழிபடணும். சரி, அந்த தினத்தில் வழிபட முடியல, உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை, இப்படியாப்பட்ட காலகட்டத்தில் என்ன பண்ணலாம், மறுவாரம் வர வெள்ளிக்கிழமை பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு உடல்நிலை இல்லாட்டி ஏதோ ஒரு காரணம், தடை அல்லது வெளியூர் பயணத்தில் இருக்கலாம். இப்படியாப்பட்ட பெண்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அப்பையும் முடியலையா, நவராத்திரியில் வர வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜையை நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அதனால் ஆடி மாதம் வரலட்சுமி விரதம் இருப்பது குடும்பம் சுபிட்சமாக இருக்கும் என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உங்கள் குடும்ப வழக்கப்படி நீங்கள் பூஜை பண்ணுங்க. ஆனால் மகாலட்சுமியை வழிபடுவது என்பது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செல்வச் செழிப்பும் மகிழ்ச்சியும் தரும் என்பதே உண்மை. ஆனால் ஒரு பெரிய விசேஷமான நாளுங்க இந்த வருஷம் வந்திருக்கிற வரலட்சுமி தினம். ஏன்னா இன்னைக்கு சுக்கிரவாரம், அதாவது சுக்கிர தினம் அப்படின்வாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை, அதுவும் மகாலட்சுமிக்குரிய தினத்திலே வரலட்சுமி விரதம் வந்திருக்கு. சரி, இது மகாலட்சுமி. மகாவிஷ்ணு இங்கே வரார். எப்படி? இன்னைக்கு திருவோண நட்சத்திரம். அமைப்பை பாருங்க, இன்னைக்கு திருவோண நட்சத்திரம் ஆரம்பிக்குது. இன்னைக்கு இருக்கு மகாவிஷ்ணு, மகாலட்சுமி 2 பேரும் வந்துட்டாங்க. அப்புறம் என்ன, அதை விட இன்னொரு விசேஷம், இன்னைக்கு பௌர்ணமி திதி. இந்த பௌர்ணமி திதி யாருக்கு? சிவனுக்குரியது. ஜோதி வடிவமாக இருக்கிற சிவன், மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லுவோம். மகாவிஷ்ணு, பிரம்மா, சிவன். இதில் தாயாரோட மகாவிஷ்ணு, சிவபெருமான், சுக்கிரன். மகாலட்சுமிக்குரிய தினம், மகாவிஷ்ணுக்குரிய தினம், சிவபெருமானுக்குரிய தினம். இப்படி 3 அமைப்புகளும் சேர வர்றது பெரிய ஆச்சரியம். இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த வருடம் வந்திருக்கு. அதனால இந்த வரலட்சுமி விரதத்தை காலையில் செய்ய முடியலைன்னா பரவாயில்ல, மாலையிலும் செய்யலாம். அதனால நாங்கள் வழிபட்ட முறையை உங்கள்கிட்ட காட்டியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு என்ன முறையோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.